வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காய் தாங்க. அதுவும் விலை கம்மியான காய் தான். இது நார்மலாக எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடியது தான். அதுதாங்க சௌச்சௌ. இந்த சௌச்சௌவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அட கேளுங்க. கேட்டுட்டு இதோட ஊட்டச்சத்துக்களில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 டைமாவது இது கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் எடுத்துப்பீங்க. நான் அதுக்கு ஃபுல்லாக உறுதியாக சொல்கிறேங்க. சரி, இந்த சௌச்சௌ அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரிங்க, இந்த சௌச்சௌவில் அப்படி என்ன இருக்குது, நீ அப்படி என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? கேளுங்க, நான் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அப்படின்றத லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கலோரிகள் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, புரதம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு இருக்குது, மேக்னீசியம் இருக்குது. அது போக இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் B6. ஸோ இப்படி விட்டமின்கள் 5 வகையான விட்டமின்ஸ்களும் இருக்கும். ப்ளஸ் 10 வகையான ஊட்டச்சத்துக்கள், இன்னும் மினரல்ஸ், இதெல்லாமே நிறைய இருக்கு. ஸோ ஒரு காயில் இந்த அளவுக்கு சத்துக்களை கொண்டதே நாம ஏங்க ஒதுக்கி வைக்கணும்? சரிங்க, இதோட பயன் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே ஏற்ற ஒரு காயின்னு சொல்லலாம். குறிப்பாக நிறைய பேர் டயட்ல இருக்காங்க இல்லையா, இந்த உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க நபர்கள் எல்லாமே இந்த சௌச்சௌ கூலா எடுத்துட்டு வருதுனால அவங்களுடைய உணவு கட்டுப்பாட்டுக்கு இது ரொம்பவுமே உதவியா இருக்குங்க. கூடுதலான ஒரு ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய ஒரு காய் பாத்தீங்கன்னா இந்த சௌச்சௌ தான். இது ஹைப்பர் டென்ஷனை ரொம்பவுமே குறைக்குதுங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு பட்டியலில் இதனை நாம் தினமும் சேர்த்து கொள்றதுனால கூட நம்ம தினமும் காலை உணவுக்கு முன்னோ இல்லாட்டி இந்த காயை எடுத்துட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு முழுவதுமே உங்களுடைய டயட் சீராக இருக்க இந்த காய் உதவி செய்யுதுங்க. ஸோ அப்படி என்ன உதவி செய்யுது அப்படின்னு கேட்குறீங்களா? மெயினாக ரொம்பவுமே நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கொழுப்பை கரைக்கிறது தாங்க. இந்த சௌச்சௌவில் உள்ள ஊட்டச்சத்து கூறுகள் என்ன அப்படின்னா நம்ம உடலில் உள்ள கொழுப்புகளை திறமையான முறையில் எரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி அப்படின்னா இந்த வேக வைத்த சௌச்சௌ கஞ்சியை நாம் உணவில் சேர்த்துட்டு வரதுனால கண்டிப்பாக நீங்கள் ரைஸையும் தவிர்க்கணும். ப்ளஸ் நாம் ஆயிலில் பொரிச்ச ஃப்ரைட் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எடை குறையுங்க. இந்த சௌச்சௌவை சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சியும் நம்ம மேற்கொள்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக பலன்கள் கிடைக்குங்க. யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவே இது பண்றீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த சௌச்சௌ ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்ம உங்களுடைய ஒர்க் அவுட் நல்ல ஒரு லெவல கொண்டு போய் விடுங்க. அப்புறமா நம்ம கொலஸ்ட்ரால கம்மி பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம உடம்புல கொழுப்பு அளவு குறைவது மட்டும் இல்லாம இந்த உடல்ல கொலஸ்ட்ராலோட அளவையும் கம்மி பண்ணுதுங்க. நம்ம மதிய உணவுலையும் இரவு உணவிலும் போதும் இந்த சௌச்சௌவை நம்ம உட்கொண்டு வரதுனால கொலஸ்ட்ராலோட அளவு நம்ம குறைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் டயட் அப்படின்ற போது உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா நாம ரொம்பவே கம்மியா சாப்பிட்டுட்டு இவ்வளவுதான் சாப்பிடணும் ஒரு லிமிட்டா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ உடல் இயக்கத்துல பாதிப்பு கூட உண்டாக்கும் நிலையை ஏற்படுத்திடுங்க இந்த மலச்சிக்கல். அதனால நாம கொஞ்சமா சௌச்சௌ ஒரு கப் அப்படின்றது டெய்லி ஒரு கப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு அளவுக்கு எவ்வளவு நாளைக்கு இல்லாட்டி ஒரு ஆல்டர்னேட் டே இல்லாட்டி ஒரு 3 days ஒன்ஸ் கூட நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த சௌச்சௌவை எடுக்கிறதுனால இதுல இருக்கிற நார்ச்சத்து காரணமாகவே நம்ம செரிமான மண்டலம் மென்மையாகிறது மட்டும் இல்லாம அதனோட செயலை ரொம்பவே மேம்படுத்த செய்யுங்க. அது போக இல்லாம உங்களுடைய செரிமான மண்டலம் சீரா இயங்க இந்த காய் ரொம்பவே அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்புறமா இந்த காயில இருக்கிற விட்டமின் சி நம்மளுடைய உடல் நலத்துக்கு பெரும் நன்மையே செய்யுங்க. இந்த காயை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் அதில் இருக்க விட்டமின் சி நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துதுங்க. குறிப்பாக நம்ம உணவு கட்டுப்பாட்டு நேரத்தில் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா நம்ம உணவு கட்டுப்பாட்டு இருக்கும்போது நம்மளுடைய சத்துக்கள் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. அது போக இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கிற சில செல்ஸ்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும் உடற்பயிற்சி பண்ணும்போது. ப்ளஸ் அந்த டைமில் நம்ம உணவை கொஞ்சம் கம்மி பண்ணும்போது நம்மளுடைய ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படும். அப்போ அந்த டைமில் தான் நம்மளுக்கு சில
நோய்ஸ்கெல்லாம் வந்து தொற்றுப்படாம இருக்கிறதுக்கு இந்த காய் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போக இல்லாம நோய்களை நம்ம கிட்ட அண்டவும் விடாது. அப்புறமா தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதுடன் உங்களுடைய ஆரோக்கியமான உணவு பட்டியலில் இந்த சௌசவை இணைச்சு சாப்பிடுறதுனால உங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமா செயல்பட உதவுதுங்க. அது போக இல்லாம இந்த சௌச்சோவில் வந்து ஒரு உயர்ந்த ஆன்டி ஆக்சிடென்டோட பண்புகளை கொண்டு இருக்குங்க. இது புற்றுநோயை தடுக்க ஒரு முள் சீத்தாப்பழ இலையை போல வந்து இவை வந்து நம்ம ஹார்ட்டை வந்து பாதுகாக்கும். குறிப்பா நம்ம பெருங்குடல் புற்றுநோயை வந்து இந்த காய் பெரிதுமே தடுக்குதுங்க. நம்ம உணவு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து இது சீராகவும் அது போக இல்லாம மென்மையாகவும் வைத்துக் கொள்வதற்கு வந்து இது ரொம்பவுமே அவசியமான ஒன்றாக இருக்குது. இதுக்கு வேக வைத்த நம்ம அந்த சௌச்சோவை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஏற்படுத்த கூடுங்க. இந்த உணவுல கலோரிகளே இல்லை. ஸோ உணவு கட்டுப்பாட்டில் இந்த காயை வந்து பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணம். இதுல வந்து குறைந்த கலோரி அளவே, அதாவது 100 கிராம் சௌச்சோவில் வந்து வெறும் 16 கலோரிகள் மட்டுமே உள்ளன. ஸோ இதுல வந்து நம்ம கொலஸ்ட்ராலும் கொழுப்பும் முற்றிலுமே இல்லைங்க. அதனால நம்ம கண்டிப்பா வந்து உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க இந்த அதிக அளவு நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த சௌச்சோவை அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமானத்தை வந்து சீராக்கிறது மட்டும் இல்லாம கலோரிகள் வந்து ஜாஸ்தி இதுல இருக்காததுனால நம்மளுடைய எடையும் வந்து கூடாதுங்க. அதுக்கப்புறமா இந்த ரைஸ்க்கு பதிலாக நம்ம இந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இதுலயும் கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்குங்க. இது வந்து நம்ம ரைஸுக்கு பதிலாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ரொம்பவுமே நம்ம வந்து நீர்ச்சத்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வயிறு வந்து ரொம்ப நிரம்பி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு பசியும் எடுக்காது. அது போக இல்லாமல் இதில் இருக்கிற மேக்னீஷியம் வந்து நம்ம கெட்ட கொழுப்பை வந்து எரித்து கொலஸ்ட்ராலையும் குறைத்து நம்ம உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சௌச்சோ வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொட்டையும் நீக்கி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு அதை லைட்டாக கூழ் மாதிரி ஆகிற டைமில் இந்த சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கலக்கி அது கஞ்சி போலவே சாப்பிட்லாம். அப்படி கஞ்சி சாப்பிட பிடிக்காதவங்க பொரியல் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாங்க. ஈவன் உங்களுடைய சாலட்ல கூட சாண்ட்விச் இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கூட எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம். அது போக இல்லாமல் இது ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த காய் வந்து நீங்கள் பயன்படுத்தி ரொம்ப பலனவே பெறலாம். இந்த கொலஸ்ட்ராலோட அளவையும் குறைக்கிறதும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷனையும் குறைக்குதுங்க. இதய நோயும் தடுக்குது இந்த சௌச்சோ. கண்டிப்பா வந்து வாரத்தில் ஒரு 3 டைம் சௌச்சோ வந்து உங்களுடைய சாம்பார்லேயோ இல்லாட்டி பொரியலோவோ இல்லை வந்து நார்மலாகவே இந்த கூழ் மாதிரி பண்ணி தோசையெல்லாம் மாவில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த சௌச்சோவோட பலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தோங்க. ஸோ இந்த பதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.